ஃபர்ஸ்ட் கம்பேரிசன். கம்பேரிங் குவான்டிட்டிஸ் அப்படின்னாலே ஒரு ரெண்டு டிஃப்ரெண்ட் குவான்டிட்டியை நம்ம கம்பேர் பண்ண போறோம். ஒரு விஷயத்தை கம்பேர் பண்ணணும் அப்படின்னா அது ரெண்டுமே சேம் யூனிட்ஸ்ல இருக்கணும். ஒரு கேஜி இன்னொரு கேஜியோட தான் கம்பேர் பண்ண முடியும், ஒரு ஹைட்டை இன்னொரு ஹைட்டோட தான் கம்பேர் பண்ண முடியும். அதாவது கம்பேரிசனை பொறுத்த வரைக்கும் டிஃப்ரெண்ட் யூனிட்ஸ்ல இருக்கிற குவான்டிட்டிஸை கம்பேர் பண்ணவே முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஹைட்டையும் ஒரு வெயிட்டையும் கம்பேர் பண்ண முடியாது. ஒரு ருபீஸையும் ஒரு மனுஷனோட ஹைட்டையும் கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னா ரெண்டுமே வேற வேற. சோ சேம் யூனிட்ஸ்ல இருந்தா மட்டுமே தான் நம்மளால கம்பேர் பண்ண முடியும். ஒருவேளை சேம் யூனிட்ஸ்ல இல்லாம ஒன்னு கிராம் ஒன்னு கேஜில இருக்குன்னா நம்ம கன்வெர்ட் பண்ணிட்டு அதை சேம் யூனிட்ஸ் ஆக்கிட்டு கம்பேர் பண்ணுவோம். இது பேசிக் ரூல் ஆஃப் கம்பேரிசன். கம்பேரிசன் நம்ம நம்பர்ஸ்லயும் பண்ணலாம், இல்ல வேற ஆப்ஷன்ஸ்லயும் பண்ணலாம். அதாவது 30 கேஜி 60 கேஜி, இப்ப இது சேம் யூனிட்ல இருக்கு, கம்பேர் பண்ணலாம். இதை விட இது டபுள் மடங்கா இருக்குப்பா அப்படின்னு சொல்லலாம். 30 விட 60 வந்து டபுள் மடங்கு. இது வந்து ரெண்டுமே வேல்யூஸா இருக்கு, அந்த வேல்யூஸை கம்பேர் பண்றோம். தனித்தனி வேல்யூஸா இருக்கு. இதே கம்பேரிசனை நம்மளால ரேஷியோலையும் பண்ண முடியும், பெர்சன்டேஜ்லயும் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் ரேஷியோஸ். ரேஷியோஸ் பொறுத்த வரைக்கும் 3:1, 5:2 இந்த மாதிரி எல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு குவான்டிட்டி 3 பங்குனா அதுக்கு இன்னொரு குவான்டிட்டி 1 பங்கு அப்படின்னு சொல்லி சொல்றது. இது நமக்கு நிறைய குக்கிங்ல எல்லாம் யூஸ் ஆகும். அதாவது 3 கேஜிக்கு ரைஸ் போடுறோம் அப்படின்னா 1 கேஜிக்கு அதுக்கான வெஜிடபிள்ஸ் போடணும். இந்த மாதிரி ரேஷியோ. ஸோ பீப்புள் கூட நம்ம இப்ப 6 கேஜிக்கு ரைஸ் போட போறோம்னா 2 கேஜிக்கு வெஜிடபிள்ஸ் போடணும். இதுதான் ரேஷியோல சொல்றது. 3க்கு 1 பங்கு, 5 பங்கு போடுறோம்னா 2 பங்கு அப்படின்னு சொல்லி நம்ம ரேஷியோஸ்ல சொல்லுவோம். இது ஒரு வகையான கம்பேரிசன் தான். ஒரு குவான்டிட்டியையும் இன்னொரு குவான்டிட்டியும் நம்ம ஜஸ்ட் கம்பேர் பண்றோம்.